ஹாய், வெல்கம் டு மஷான் உலகம். ரொம்ப பொங்கி ஊத்தாம பருப்பு எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பு முங்குற வரைக்கும் 1 இன்ச் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்திக்கோங்க. ஃப்ளேம் ஹைலே வச்சு பருப்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மேல ஏதாவது ஒரு எண்ணெய் ஊத்தி மூடிக்கோங்க. விசில் லேசா தூக்கும் போதே சிம்ல போட்டு 8 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. விசில சுத்தி லேசா தண்ணி தெரிச்சிருக்கு, அவ்வளவுதான். அந்த மூடிய பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்குன்னு. எவ்வளோ அழகா மலர்ந்து சூப்பர் சாஃப்டா பருப்பு வெந்திருக்கு பாருங்க. லேசா கலந்தாலே கரைஞ்சு போற அளவுக்கு எவ்வளோ சாஃப்டா வெந்திருக்கு பாருங்க. பருப்பு வேக வச்சு இன்னைக்கு முருங்காய் சாம்பார் தான் ரெடி பண்ணேன். எங்களுக்கு இங்க ரேரா தான் நல்ல மாங்காய் கிடைக்கும். அதை வச்சு இன்னைக்கு ஃப்ரெஷ் மாங்காய் ஊறுகாய் தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மாமியார் அந்த ஊறுகாய் சூப்பரா பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் வீட்ல ஒரு பெரிய மாமரம் இருக்கும், அதுல விழுகிற மாங்காயை வச்சு ஃப்ரெஷ்ஷா ஆன்ட்டி இது பண்ணுவாங்க. சம்மர் சீசன்ல கூடையா மாங்காய் விழுகுங்க. மாங்காய் சாம்பார், மாங்காய் மீன் குழம்புன்னு எல்லாத்துலயும் இதை பார்க்கலாம். வீட்டுக்கு பேக் சைடு போய் அண்ணாந்து வானத்தை பார்த்தா 70% வானமே தெரியாது. பந்தல் மாதிரி அவ்வளோ பெரிய மரம் அது. அதே சீசன்ல அவங்க வீட்டு பலா மரத்துல இருந்து பழாச்சொலையும் கிடைக்கும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். முருங்காய் மரத்துல இருந்து முருங்காய் சாம்பார், நார்த்தங்காய் மரத்துல இருந்து நார்த்தங்காய் சாதம்னு சம்மரே செம்மையா கலக்கட்டும்.